இன்றைக்கி நம்ம சிவப்பு சோளத்தில் தான் ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் பார்க்கலாம். இந்த சிவப்பு சோளத்தில் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு கப்போ ஒரு டம்ளரும், ஆனால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் சிவப்பு சோளம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் இட்லி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி. கருப்பு உளுந்து எடுத்தால் மிகவும் நல்லது. கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரண வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக 3 மணி நேரம் ஊறணும். 3 மணி நேரம் ஊறிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா ஊறிருக்கு. எவ்வளோ தூரம் ஊறிருக்கு பாருங்கள். அரிசி எல்லாம் நல்லா 3 மணி நேரம் ஊறவும் நல்லா இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஊறணும். நீங்கள் 2 மணி நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சா 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறினா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இது வந்து இந்த மாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே புளிச்சிரும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து பண்ணுங்கள். இது காலையில் பண்ணிங்கன்னா நைட்டுக்கு சாப்பிட்லாம். இது மாதிரி எனக்கு மொத்தம் 3 டைம் வந்துச்சு மாவு மிக்சியில் போட்டு அரைக்கிற ஸ்டேஜுக்கு. கொஞ்சமாக கல் உப்பு போட்டு மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் நல்லா எல்லா டைமும் ஈவனாக பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக புளிக்கும். இந்த சோளம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 மணி நேரத்துலேயே நல்லா புளிப்பு தட்டிடும் மாவு. ஸோ அதனால் இது வந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். எவ்வளோ தூரம் நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் ஆட்டினீங்கன்னா சாயந்தரம் சாப்பிட்லாம். நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில் சாப்பிட முடியாது, பயங்கரமாக புளிச்சிரும். நீங்கள் வேணால் இப்போ ஃபெர்மெண்ட் ஆனோடனே உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நைட்டு செஞ்ச மாவோட குழிப்பணியாரத்துக்கு பண்ணுற மாவோட இதை கொஞ்சம் கலந்து வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா நீங்கள் நைட்டும் காலையிலையும் சாப்பிட்லாம். மோஸ்ட்லி நைட்டு மட்டும் வர மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. அவ்வளோ ஆனால் அதில் வந்து சத்துக்கள் நிறையா இருக்குது. வெங்காயம் எடுத்துக்கலாம் குழிப்பணியாரத்துக்கு. அதை அரிஞ்சிட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. இதில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அயன் டெஃபிஷியன்சிலாம் வராமல் இந்த சோள பணியாரத்தில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம். இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதை கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேரட் போட்டிருக்கலாம். பீட்ரூட், கேரட் இது மாதிரி என்ன வேணாலும் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கொஞ்சமாக போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வெங்காயம், கேரட் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற குழிப்பணியாரம் மாவோட இந்த சிவப்பு சோளம் மாவு குழிப்பணியாரம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், குழிப்பணியாரம் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குழிப்பணியாரம் கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் ஆர் கீ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனா கண்டிப்பாக நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து எல்லா சைடு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழிப்பணியாரம் மாவு ஒவ்வொரு இதுலேயும் ஊற்றிக்கிறேன். சிம்லேயே வச்சு வேக விடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால வெந்த மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தா வெந்திருக்காது. ஸோ அதனால் சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இவ்வளோ அழகாக திருப்பி வருது பாருங்கள், கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டவே இல்லை. ஸோ இது டின்னருக்கோ அல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எதுக்காச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். பார்க்கவே ஒரு பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தாவே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கிட்ஸ்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த சோள குழிப்பணியாரம். நான் வந்து இட்லி பொடி சாம்பாரோட இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.